எல்லாருமே அவங்க உங்க வீட்டு பொண்ணா பாக்குறத தாண்டி ஜஸ்டிஸ் ஃபார் பார்கவி அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பார்கவிக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு. சார் நீங்க வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்கோங்க இப்படின்ற மாரி கேள்விகளும் இருக்கு. எப்படி சார் கொண்டு போலான்னு இருக்கீங்க? ஏன்னா, அத்தன பேர் அவங்களுடைய கேள்விகள இந்த மாரி ஒரு பொண்ணு ஏமாறப்படக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து இந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டா, இன்னும் பார்கவி கஷ்டப்படுவாங்களே! இவங்க கூடலாம் போராட வேண்டியதாயிருமே! பேசாம கல்யாணம் ஆகாம இருந்தா ஓகேவா பார்கவிக்கு? அப்படின்றதும் யோசிக்கிறாங்க. சோ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி தான் நாங்களும் யோசிச்சு, கதை எழுதும்போது அதே மாதிரி தான் யோசிக்கிறது. அப்படியா? எங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா, அவங்க எதிர்வாதமா அவங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா தப்பு இல்லையாங்க. அன்னைக்கு நான் எடுக்கும்போது இவங்க கனிகாவே கேட்டாங்க. இப்படி சார் கல்யாணத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் இருக்கு. திருமணத்துல இப்படின்னா இதை நான் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை பண்ணாத, நீ போயிடு, நீ ஊருக்கு போமா, வேலையை பாருமான்னு சொல்லுவோம். ஆனால் இது கதை என்பதால் நாம வந்து இந்த நிகழ்வு நடக்குது. ஆனால் நிகழ்வை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியாக நம்ம காட்சி அமைப்பு இருக்கோம். அந்த நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அந்த கதையில ஜஸ்டிஸ் என்ன கல்யாணம் பண்றது இல்லை. கல்யாணம் இப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அந்த தர்ஷன் கேரக்டரும் நல்லா ரியலைஸ் பண்ணிடுவான். இந்த பொண்ணுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்கு. இவங்க 2 பேருமே ரொம்ப அந்த நடக்கும்போது அது இப்ப நான் சொன்னா அது தெரிஞ்சிடும். அவங்க 2 பேருமே ரொம்ப தெளிவா கிளீனா அதுல இருப்பாங்க.